பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சமாதானத்தை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்கள் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களின் தொடர்ச்சியாய் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதை குறித்து கூட ஜெபத்தின் வாழ்க்கையை மேம்படுத்துதல் என்று சொல்லி கடந்த காணொலியில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கும் ஒரு சில வார்த்தைகள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். ஜெபத்தின் வாழ்க்கை மாற்றம் போதுமானதா? நாம் தேவனோடு கூட பேசினால் மட்டும் போதுமா? தேவன் நம்மோடு கூட பேச மாட்டாரா? அப்படிங்கிற கேள்வி அநேகருடைய இருதயங்களை இன்றைக்கு தோன்றி இருக்கும். அதை குறித்து ஒரு சில காரியங்களை பேச விருப்பப்படுகிறேன். நாம ஒரு சில இடங்கள்ல பலவீனமா இருந்திருப்போம். ஒரு சில நாட்கள்ல கவலையோடு கண்ணீரோடு கூட இருந்திருப்போம். ஒரு சில பலவீனத்திற்காக ஒரு சில கண்ணீரோடு பாதையில நம்ம நடந்து கொண்டு இருந்திருப்போம். அப்போ ஒரு சில வசனங்கள் நம்மளை தேர்ச்சுகிறத நம்ம அறிந்திருப்போம். உதாரணத்துக்கு மருத்துவமனைகள் எழுதி வச்சிருக்கிற ஒரு சில வார்த்தைகள், நம்மளுடைய வீடுகள் எழுதி வச்சிருக்கிற ஒரு சில வாக்குத்தத்த வசனங்கள், வாகனங்களுக்கு பின்பாக எழுதி வச்சிருக்கிற ஒரு சில வார்த்தைகள், நம்ம கவலை கண்ணீர் பாதைகள் இருக்கும் பொழுது இந்த வசனங்களை படிக்கிற வரைக்கும், இந்த வசனங்களை படித்திருக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே என்னிடத்தில் பேசுகிறது போல எனக்காகவே எழுதி வைத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் என்று சொல்லி அநேகர் சாட்சியாய் சொல்லி இருக்கிறத கேள்விப்பட்டு இருப்பீங்க. அநேகர்களுக்கு அந்த அனுபவங்களும் இருந்திருக்கும். அது போல கர்த்தர் நம்மளிடத்துல வார்த்தைகள் நிமித்தமாய் பேசுவார், வசனங்கள் நிமித்தமாய் பேசுவார். நாம தேவனோடு கூட பேசி ஜெபத்தின் வாழ்க்கையை மேம்படுத்துகிறது போல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதற்காக உங்களுடைய வசனத்தின் வாழ்க்கை, அதாவது வேத வசனத்தை படிக்கிற வாழ்க்கையும் கொஞ்சம் மேம்படுத்தி கொள்ளுங்க அப்படிங்கிற நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனங்களை குறித்து இன்றைய நாட்களை பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 119 சங்கீதம் 70வது வசனம் மற்றும் 77வது வசனத்துல அழகாய் சொல்லி இருக்கிறாங்க, உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி என்று சொல்லி. வேதத்தை நாம படிக்க ஆரம்பிக்கணும். வேத வசனங்களை தெளிவா இருங்க. ஜெபத்தின் வாழ்க்கையும் வேதத்தின் வாழ்க்கையும் பலப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். அது நிமித்தமாய் வருகிற ஆசீர்வாதங்களையும் உங்களிடத்துல நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள அது பிரயோஜனமாயிருக்கும். அப்போ ஜெபத்தின் வாழ்க்கையும் வேதத்தின் வாழ்க்கையும் பலப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. கிருபையானது உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமென்.